எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நம்மளோட தோற்றம் என்னங்கறத விட, அந்த பதில கண்டுபிடிக்க மனித இனம் எப்படி படிப்படியா கருவிகள உருவாக்குச்சுங்கிற கதை தான். சரி, வாங்க இந்த சுவாரஸ்யமான அறிவு பயணத்துக்குள்ள போலாம். நாம எல்லாரும் எங்கிருந்து வந்தோம்? இது ஏதோ சாதாரண கேள்வி இல்ல. பல ஆயிரம் வருஷமா மனுஷனோட ஆர்வத்தை தூண்டிட்டே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விதான் நம்ம முன்னோர்கள வானத்தை பார்க்கவும், பூமிக்கு அடியில தோண்டவும் வச்சுது. ஆரம்பத்துல நம்மால வெறும் யூகங்கள் தான் பண்ண முடிஞ்சது. ஆனா இது வெறும் யூகத்துல இருந்து ஆரம்பிச்சு உண்மையான சான்றுகளை தேடி போன ஒரு பெரிய துப்பறியும் கதை மாதிரி. சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்கு போலாம் வாங்க. அதாவது அறிவியல் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கேள்விகளுக்கெல்லாம் கடவர்கள் தான் பதிலா இருந்த ஒரு காலம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அறிவியல் முறைகள்னு எதுவும் கிடையாது. அதனால மனுஷங்க தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுதான் உலகத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. சூரியன், சந்திரன், இயற்கை சக்திகள் இது எல்லாத்தையுமே தெய்வமா பார்த்தாங்க. அவங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் பழைய மத நூல்கள்ல இருந்து தான் கிடைச்சிச்சு. ஆனா இங்குதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. நாம வெறும் நம்பிக்கைய மட்டும் வச்சுக்கிட்டு இல்லாம உண்மையான சான்றுகளை தேட ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு பிரச்சனை. அந்த புதிரோட துண்டுகளை சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை சேகரிக்க தேவையான கருவிகளை நாம முதல்ல உருவாக்க வேண்டியிருந்தது. நம்மளோட முதல் கருவி எது தெரியுமா? வரலாறு. ஹெரோடோட்டஸ்ங்கிறவர் ஒரு பெரிய புரட்சியே செஞ்சாரு. அது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெய்வீக காரணங்களை சொல்லிட்டு இருந்தப்போ அவர்தான் முறையா இல்ல இதுக்கெல்லாம் மனுஷங்க தான் காரணம்னு சொல்லி பகுத்தறிவோட விஷயங்களை ஆராய ஆரம்பிச்சாரு. இதுதான் அறிவியல் விசாரணைக்கு முதல் படி. அடுத்து நம்ம பார்வை பூமிக்கு கீழே போச்சு. ஸ்ட்ராட்டிகிராஃபி, அதாவது படுகை ஆய்வியல் மூலமா பூமி அதோட வரலாற்றை அடுக்கு அடுக்கா பதிவு செஞ்சு வச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சோம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு பாறை அடுக்கும் ஒரு புத்தகத்தோட பக்கம் மாதிரி பல மில்லியன் வருஷ கதைய அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு. இப்போ இந்த கதையோட உண்மையான ஹீரோக்கள் கிட்ட வருவோம். புதைப்படிவங்கள், அதாவது ஃபாசில்ஸ். மில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோட கல் தடயங்கள் தான் இது. இது வெறும் எலும்பு துண்டுகள் இல்ல. ஒரு காலத்துல இந்த பூமியில ஒரு உலகம் இருந்துச்சுங்கிறதுக்கான மறுக்க முடியாத ஆதாரம். சரி, இந்த புதைப்படிவங்கள் கிடைச்சிருச்சு. ஆனா அதுங்க என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு எப்படி புரியும்? அதுக்குத்தான் ஒரு புதிய அறிவியல் தேவைப்பட்டது. அதுதான் தொல்லுயிரியல், அதாவது பாலியன்டாலஜி. இந்த அறிவியல் தான் புதைப்படிவங்களோட மொழியை கத்துக்கிட்டு அந்த பழங்கால உலகத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த உதவுச்சு. இப்படி கிடைச்ச தடயங்களையெல்லாம் எங்க வைக்கிறது, எப்படி ஒப்பிட்டு பாக்குறது? இந்த தேவைக்காகத்தான் அருங்காட்சியகங்கள், அதாவது மியூசியங்கள் உருவாகுச்சு. உலகத்தோட பல மூலைகள்ல இருந்து கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து நம்ம கடந்த காலத்தை பத்தின ஒரு முழுமையான சித்திரத்தை வரைய ஆரம்பிச்ச இடம் இதுதான். இதுவரைக்கும் நம்ம கிட்ட புதிரோட பல துண்டுகள் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு பெரிய யோசனை தேவைப்பட்டது. அந்த அறிவுசார் உச்சகட்டத்துக்கு தான் நாம இப்ப வந்திருக்கோம். 1859 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ல்ஸ் டார்வின் உயிரினங்களின் தோற்றம்ங்கிற புத்தகத்தை வெளியிட்டாரு. அதுவரைக்கும் நாம சேகரிச்சு வச்சிருந்த எல்லா தடயங்களையும் ஒன்னா இணைச்சு உயிர்கள் எப்படி உருவாகுது, எப்படி காலப்போக்குல மாறுதுன்னு ஒரு தர்க்க ரீதியான விளக்கத்தை கொடுத்தாரு. நம்மள பத்தின நம்மளோட புரிதலையே இது மொத்தமா மாத்தி போட்டுடுச்சு. டார்வினோட ஐடியாவோட மையம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுதான் இயற்கை தேர்வு. அதாவது எந்த ஒரு உயிரின கூட்டத்திலையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதுல அந்த சூழலுக்கு எது நல்லா பொருந்தி போகுதோ அது தப்பி பிழைச்சு இனப்பெருக்கம் செஞ்சு அதோட குணங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும். இத லட்சக்கணக்கான வருஷங்கள் நடக்கும்போது மெல்ல மெல்ல புதிய உயிரினங்கள் உருவாகும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இயற்கை தேர்வுங்கிறது அந்த ப்ராசஸ். தகுதியுள்ளது தப்பி பிழைக்குங்கிறது அந்த ப்ராசஸோட விளைவு. இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. பலரும் டார்வினோட கோட்பாட்டை தப்பா புரிஞ்சுக்க இது ஒரு முக்கிய காரணம். ஓகே, இப்போ நாம வரலாறு, புவியியல், புதைப்படிவங்கள், அப்புறம் டார்வினோட பரிணாம கோட்பாடுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து நம்மளோட தோற்றத்தை பத்தின நவீன அறிவியல் புரிதலை எப்படி உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ பாருங்க, பல நூற்றாண்டுகளா நாம ஒன்னொன்னா கண்டுபிடிச்ச இந்த கருவிகள் தான், அதாவது வரலாறு, புவியியல் காலவரிசை, தொல்பொருள் சான்றுகள், புதைப்படிவங்கள், கடைசியா பரிணாம கோட்பாடு. இன்னைக்கு நாம யாரு, எங்கிருந்து வந்தோங்கிற கேள்விக்கு அறிவியல் பூர்வமா பதில் சொல்ல உதவுது. அப்போ இந்த நீண்ட அறிவு பயணத்தோட முடிவென்ன? நாம வெறும் யூகங்கள்ல ஆரம்பிச்சு இப்போ சான்றுகளோட அடிப்படையில பரவலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவியல் கோட்பாட்டுக்கு வந்து நிக்கிறோம்.
நாம எங்கிருந்து வந்தோம்? இது நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இன்னைக்கு நாம ஒரு டைம் டிராவல் பண்ணி நம்ம மூதாதையர்களோட கால் தடத்திலேயே நடக்க போறோம். நம்மள மனுஷங்களா மாத்துன அந்த முக்கியமான தருணங்கள் என்னென்னு கண்டுபிடிக்க போறோம். இது நம்மளோட சொந்த கதையை கண்டுபிடிக்கிற ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இந்த தேடல ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நாம யாரு? இந்த ஒரு கேள்விதான் நம்மள பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட பரிணாம வளர்ச்சி பாதைக்கே கூட்டிட்டு போக போகுது. சயின்ஸ் படி பார்த்தா நம்மளோட பேரு ஹோமோ சாப்பியன்ஸ். லத்தீன்ல இதுக்கு அறிவுள்ள மனிதன்னு அர்த்தம். இதுதான் நம்ம இனத்தோட பேரு. ஆனா நமக்கு எப்படி இந்த பேரு கிடைச்சது? இந்த பேருக்கான தகுதியை நம்ம எப்படி வளர்த்துக்கிட்டோம்? வாங்க அத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். நம்மளோட டிஎன்ஏல 98% சிம்பான்சிகளோட டிஎன்ஏவோட ஒத்து போகுது. ஆமாம், நீங்க கேட்டது சரிதான். அப்போ அந்த மிச்சம் இருக்கிற 2%, அந்த சின்ன 2% தான் நம்மளால பேச முடியறதுக்கும், ஓவியம் வரையறதுக்கும், பெரிய பெரிய நகரங்களை உருவாக்குறதுக்கும் காரணம். யோசிச்சு பாருங்க, அந்த 2% தான் நம்மள மனுஷனா மாத்திருக்கு. சரி, அந்த 2% வித்தியாசத்தோட ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னா நாம எங்க போகணும்? மனித இனத்தோட தொட்டில்னு சொல்லப்படுற ஆப்பிரிக்காக்கு தான். அங்கதான் நம்மளோட கதை ஆரம்பிக்குது. இங்கதான் நம்ம கதை நடக்குது. ஆப்பிரிக்காவோட கிரேட் ரிஃப்ட் வேலி. இத நம்ம பரிணாம வளர்ச்சி கதையோட கிரைம் சீனுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள், அதாவது அவங்க எலும்புகள், அவங்க செஞ்ச கருவிகள்னு எல்லா க்ளூஸும் இங்கதான் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்ப நம்ம கதையோட மெயின் கேரக்டர்ஸ பார்க்கலாமா? நமக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்த நம்ம மூதாதையர்கள், அதாவது ஹோமினன்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த டைம்லைன்ல பாருங்க, இது நம்ம குடும்பத்தோட ஒரு குட்டி மேப் மாதிரி. கிட்டத்தட்ட 70 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமினின்கள் உருவாகுறாங்க. அப்புறம் ஆஸ்ட்ராலோபிதேக்கஸ், அப்புறம் முதல்ல கருவிகள் செய்ய ஆரம்பிச்ச ஹோமோ ஹெபிலிஸ், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே போன ஹோமோ எரெக்டஸ், கடைசியா ஒரு 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாம, அதாவது ஹோமோ சேப்பியன்ஸ் வரும். இவங்க ஒவ்வொருத்தருமே நம்ம கதையில ஒரு முக்கியமான சாப்டர். முதல்ல ஆஸ்ட்ரலோபிதேகஸ். இவங்கள நம்ம வம்சத்தோட அஸ்திவாரம்னு சொல்லலாம். 2 கால்ல நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்ச முதல் முன்னோடிகள் இவங்கதான். அடுத்ததா வர்றது ஹோமோ ஹாபிலிஸ். இவங்களுக்கு பேரு ஹேண்டிமேன், அதாவது திறமையான மனிதன். ஏன் தெரியுமா? ஏன்னா இவங்க தான் முதல்ல கல்லுல கருவிகள் செஞ்சவங்க. டெக்னாலஜியோட ஆரம்பமே இங்கிருந்துதான். அதுக்கப்புறம் ஹோமோ எரெக்டஸ், அதாவது நிமிர்ந்த மனிதன். இவங்க இன்னும் அட்வான்ஸ்டான கருவிகளை செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ரொம்ப தைரியமானவங்க. ஆப்பிரிக்காவை விட்டு முதல்ல வெளியில போய் மத்த கண்டங்களுக்கு பரவ ஆரம்பிச்சதும் இவங்க தான். உலகத்தை சுத்தி பாக்குற ஆசையோட முதல் முன்னோடிகள் இவங்க. நம்ம மூதாதையர்கள் பத்தின பல விஷயங்களை அவங்க விட்டுட்டு போன கருவிகளை வச்சுதான் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க அந்த முதல் கற்கருவிகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேரு ஓல்டர் ஒன் டூல்ஸ். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு பெரிய கல்லை எடுத்து இன்னொரு கல்லால் அடிச்சு அதிலிருந்து வர கூர்மையான சில்லுகளை தான் கருவியா பயன்படுத்தினாங்க. எதுக்குன்னா இறைச்சிய வெட்ட, கிழங்குகளை தோண்டன்னு பல வேலைகளுக்கு. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஓல்டவான் கருவி செய்யறது எவ்வளோ சுலபம்னு. ஆனா அந்த சிம்பிளான வேலைக்கு பின்னாடி ஒரு புரட்சிகரமான ஐடியா இருக்கு. அதாவது இயற்கையில கிடைக்கிற ஒரு பொருளை நம்ம தேவைக்கேத்த மாதிரி மாத்தி ஒரு கருவியா உருவாக்குறது. இது அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற திறனுக்கும் கிடைச்ச முதல் ஆதாரம். சரி, இதுக்கப்புறம் டெக்னாலஜில ஒரு பெரிய அப்கிரேட் வருது. இது வெறும் கருவி செய்யறதுல நடந்த முன்னேற்றம் மட்டும் இல்ல, நம்ம மூதாதையர்களோட சிந்தனை திறனும் பிளான் பண்ற திறனும் எவ்வளவு வளர்ந்துச்சுங்கிறத காட்டுற ஒரு விஷயம். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. இடது பக்கம் இருக்கிறது ஹோமோ ஹாபிலிஸோட சிம்பிளான ஓல்டோவான் கருவி, வலது பக்கம் இருக்கிறது ஹோமோ எரெக்டஸோட அக்யூலியன் கைக்கொடரி. அந்த வடிவத்தை பாருங்க, ஒரு கண்ணீர் துளி மாதிரி 2 பக்கமும் சமமா செதுக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ தற்செயலா வந்ததில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பிளான், ஒரு டிசைன், ஒரு கலை உணர்வு கூட இருந்திருக்கு. இந்த மாதிரி கருவிகளுக்கு பேரு பைஃபேஸ். ஏன்னா 2 பக்கமும் செதுக்கப்பட்டிருக்கு. மனசுல ஒரு வடிவத்தை நினைச்சுக்கிட்டு ஒரு கல்ல அந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நல்ல பிளானிங்கனும் திறமையும் வேணும். இது அவங்களோட மூளை வளர்ச்சியும் யோசிக்கிற திறனும் எவ்ளோ முன்னேறி இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு நேரடி ஆதாரம். இப்ப நம்ம கதையோட கடைசி சாப்டருக்கு வந்துட்டோம். நம்மள பத்தின கதை. நம்ம சொந்த இனமான ஹோமோசேப்பியன்ஸ் எப்படி உருவானாங்க, எப்படி இந்த முழு உலகத்துக்கும் பரவுனாங்கன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி
ஆப்பிரிக்கால தான் நாம உருவானோம். பார்க்க நம்மள மாதிரியே இருக்கிற நவீன மனிதர்கள் ஹோமோசேப்பியன்ஸ் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் சுமார் 60,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்க வரலாத்துல ஒரு முக்கியமான திருப்புமுனை நடந்துச்சு. நம்ம மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே கிளம்பி இந்த முழு உலகத்தையும் நம்ம வீடா மாத்துற ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஆரம்பிச்சாங்க. என்னோட கண்டுபிடிப்புகள் பத்தின ஒரு சுவாரஸ்யமான பயணத்துக்குள்ள போகலாமா? ஒரு சாதாரண கூர்மையான கல்லுல இருந்து நம்ம இன்னைக்கு பாக்குற இந்த பிரம்மாண்டமான நாகரிகங்கள் வரைக்கும் மனுஷங்களோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி, ஏன் சக்கரம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட முன்னாடி நம்மளோட மிக முக்கியமான டெக்னாலஜி எதுவா இருந்திருக்கும்? பதில் என்ன தெரியுமா? ஒரு கூர்மையான கல். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா உண்மை என்னன்னா, பல லட்சம் வருஷமா மனுஷனோட எல்லா முன்னேற்றத்துக்கும் அஸ்திவாரமா இருந்தது இந்த சிம்பிளான ஒரு கருவிதான். இது வெறும் கல்லு மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களோட அறிவோட முதல் படினே சொல்லலாம். ஓகே, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது மனிதனோட முதல் டூல் கிட், கற்களின் மொழி. மனுஷனோட வரலாற்றுக்கு முந்தைய காலம் முழுசும் இந்த ஒரு விஷயத்தை சுத்தி தான் நடந்திருக்கு. இங்க நம்ம ஒரு முக்கியமான வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். அதுதான் லித்திக் டெக்னாலஜி. இது ஒன்றும் இல்ல, கற்கருவி தொழில்நுட்பம்னு சொல்லலாம். லித்தோஸ்னு ஒரு கிரீக்க வார்த்தை இருக்கு, அதுக்கு கல்லுன்னு அர்த்தம். சோ கல்லுல இருந்து கருவிகளை உருவாக்குற அந்த டெக்னிக்ஸை தான் இப்படி சொல்றாங்க. இப்போ நாம பழைய கற்காலத்துக்குள்ள டைம் டிராவல் பண்ண போறோம். இது யாருடைய காலம்னு நினைக்கிறீங்க? நம்ம தூரத்த சொந்தக்காரங்க மாதிரி இருந்த நியாண்டர்தால்களோட காலம். இந்த காலகட்டத்துல அவங்க உயிர் வாழ்றதுக்கான எல்லா தந்திரங்களையும் கத்து வச்சிருந்தாங்க. இந்த காலத்தோட நீளத்தை பாருங்களே, சும்மா தலை சுத்தும். கிட்டத்தட்ட 3,85,000 வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பாவிலையும் ஆசியாவிலையும் இந்த கலாச்சாரம் தொடங்குது. அதே சமயம் சுமார் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மள மாதிரி நவீன மனிதர்கள் ஆப்பிரிக்காவில உருவாகுறாங்க. அப்புறம் இந்த குறிப்பிட்ட கருவி செய்யற பழக்கம் சுமார் 28,000 வருஷத்துக்கு முன்னாடி முடிவுக்கு வருது. இந்த காலத்தோட ஒரு சூப்பரான டெக்னிக் தான் இந்த லெவலோஷன் டெக்னிக். இது ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு முறை. அதாவது ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை முதல்ல நல்ல செதுக்கி தயார் பண்ணிட்டு ஒரே ஒரு அடியில அதிலிருந்து ஒரு முழுமையான ஆயுதத்தை தட்டி எடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இதுக்கு எவ்ளோ பிளானிங்கும் அறிவும் தேவைப்பட்டிருக்கும். நியாண்டர்தால்கள் எங்க வாழ்ந்தாங்கன்னா ஐரோப்பா, மத்திய மற்றும் மேற்கு ஆசியா பகுதிகள்ல. அவங்க கூர்மையான முனைகள், சுரண்டிகள்னு ஸ்பெஷலான டூல்ஸை யூஸ் பண்ணாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவங்க இறந்தவங்கள ஒரு சடங்கு மாதிரி புதைக்க ஆரம்பிச்சாங்க. இது அவங்களோட சிந்தனை வளர்ச்சியோட முதல் அறிகுறியா பார்க்கப்படுது. இப்போ ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு ரெடியாயிருங்க. நாம மேல் பழைய கற்காலத்துக்குள்ள நுழையறோம். இது நவீன மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி புரட்சியின் காலம். ஒரு கலை வெடிப்பே நடந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒப்பீட்ட பாருங்க, 2 காலத்துக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய மாற்றம்னு உங்களுக்கே புரியும். முதல்ல மனுஷங்கள பாருங்க. பழைய காலத்துல நியாண்டர்தால்கள், ஆனா மேல் பழைய காலத்துல குரோமேக்னன்கள், அதாவது நம்மள மாதிரி நவீன மனிதர்கள் வந்துட்டாங்க. 2வதா கருவிகள். முன்னாடி இருந்த கருவிகளை விட இப்போ நீளமான கத்திகள், சின்ன சின்ன நுண்கருவிகள்னு டெக்னாலஜி பயங்கரமா அப்டேட் ஆயிடுச்சு. கடைசியா கலாச்சாரம். வெறும் புதைக்கிறதுல இருந்து முறையா கலை, துணி தைக்க ஊசிகள், கழுத்துல போடுற பதக்கங்கள், ஏன் சமைச்ச உணவு வரைக்கும் ஒரு பெரிய பாய்ச்சல் நடந்திருக்கு. இந்த புது யுகத்துல கொம்பு, தந்தம் மாதிரியான புது மெட்டீரியல்ஸ்ல இருந்து டூல் செய்ய ஆரம்பிச்சாங்க. எலும்புல ஊசி செஞ்சு குளிருக்கு இதமா துணிகளை தைச்சுக்கிட்டாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு ஈட்டிகளும் தூண்டில்களும் செஞ்சு புதுசா உணவு தேடிக்கிட்டாங்க. முறையா தங்களை அழகா காட்டிக்க பதக்கங்களையும் சூப்பரா செதுக்கப்பட்ட கருவிகளையும் பார்க்க முடியுது. இது ஒரு புதுவிதமான சிந்தனை முறையோட வெளிப்பாடுதானே. உலகத்துல முதல் முறையா குறியீடு சிந்தனை, அதாவது சிம்பாலிக் திங்கிங், கலை மூலமா வெளிப்படுது. இது மனுஷனோட அறிவு வளர்ச்சியிலையும் மொழி வளர்ச்சியிலையும் ஒரு பெரிய மைல்கல். அவங்களோட முதல் ஆர்ட் கேலரி எது தெரியுமா? குகைகள் தான். அங்க விலங்குகள், வேட்டை காட்சிகள்னு ஓவியங்கள் வரைஞ்சாங்க, களிமண்ல சிற்பங்கள் செஞ்சாங்க, கருவிகள்லையும் எலும்புகள்லையும் நுணுக்கமா செதுக்குனாங்க. அது மட்டும் இல்ல, ஐரோப்பா, ஆசியா முழுசும் வீனஸ்னு சொல்லப்படுற பெண் தெய்வ சிலைகளும் கிடைச்சிருக்கு. அடுத்ததா இடைக்கற்காலம். இது ஒரு டிரான்சிஷன் பீரியட். அதாவது பனிக்கால முடிவுக்கு வந்தப்போ உலகம் பயங்கரமா மாறுச்சு. அந்த மாற்றத்துக்கு மனுஷன் எப்படி தன்னை மாத்திக்கிட்டான்ங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல பனிக்காலம்னா என்னன்னு பாத்திரலாம். சுமார் கிமு 8000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தோட பல பகுதிகள் பெரிய பெரிய பனிப்பாறைகளாலேயும்
பனியாலையும் மூடப்பட்டிருந்த ஒரு காலம்தான் அது. அப்புறம் என்னாச்சு? பனி உருக ஆரம்பிச்சுது, உலகமே மாறுச்சு. பெரிய பெரிய விலங்குகள்லாம் அழிஞ்சு போச்சு, காடுகள் உருவாகுச்சு. இந்த புது உலகத்துல உயிர் வாழணும்னா மனுஷனோட டூல் பாக்ஸ மாறணும் இல்லையா? அதான் நடந்துச்சு. இந்த மாற்றத்தோட விளைவா உருவான ஒரு சூப்பர் டெக்னாலஜி தான் இந்த மைக்ரோலிட்ஸ், அதாவது நுண்கருவிகள். இது ரொம்ப குட்டியா 5 சென்டிமீட்டருக்கும் குறைவா இருக்கும். இத தனியா யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலா மரத்திலேயோ எலும்புலையோ செஞ்ச கைப்பிடிகள்ல வச்சு அம்பு முனைகள் மாதிரியான கூட்டு கருவிகளா யூஸ் பண்ணாங்க. இப்போ நாம பார்க்க போறது தான் மனித வரலாற்றையே தலைகீழா புரட்டி போட்ட ஒரு விஷயம். புதிய கற்காலத்துல நடந்த விவசாய புரட்சி இது எல்லாத்தையுமே மாத்திருச்சு. கிமு 10,000 இந்த ஒரு வருஷம் மனித வரலாற்றோட போக்கே மொத்தமா மாத்துனா ஒரு பெரிய புரட்சியோட ஆரம்பம் இதுதான். இந்த டைம்லைன பாருங்க. கிமு 10,000ல செழிப்பான பிறை பகுதின்னு சொல்ற மத்திய கிழக்கு பகுதிகள்ல கோதுமை, பார்லி, பட்டாணி எல்லாம் பயிரிட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கிமு 5000 வாக்குல பெரிய நதிக்கரைகள்ல விவசாயம் பரவலா நடக்குது. கிமு 4000த்துல முதல் முறையா பழம், கொட்டை மரங்களையும் பயிரிடுறாங்க. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. விவசாயம் தொடங்குனதும் முதல் முறையா சாப்பாடு தேவைக்கு அதிகமா, அதாவது உபரியா கிடைக்குது. இதனால சாப்பாட்டுக்காக ஊரூரா அலைய வேண்டிய அவசியம் இல்ல. மக்கள் ஒரே இடத்துல தங்க ஆரம்பிச்சு நிரந்தர கிராமங்கள் உருவாகுது. எல்லாரும் விவசாயம் செய்ய தேவையில்லாததால சில பேர் கைவினைஞர்கள், வீரர்கள், பூசாரிகள்னு வேற வேற வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிராமங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகரங்களா மாறி நாகரிகம் உருவாகுது. சோ சிம்பிளா சொல்லணும்னா விவசாயம் தான் நாகரிகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். இப்போ இருக்கிற நவீன இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் மனித இனத்தோட ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கதை புதைஞ்சு கிடக்கு. வாங்க அந்த ஆழமான வரலாற்றுக்குள்ள நாமளும் பயணம் செய்யலாம். இந்த கதை எப்ப தொடங்குதுன்னு கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய காலகட்டம். அப்போ 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சென்னை இருக்கிற இடத்துல என்னதான் நடந்திருக்கும்? இதுதான் நம்மளோட தேடலோட மைய கேள்வி. வாங்க இதுக்கான பதில தேட ஆரம்பிக்கலாம். வாங்க நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். உலகத்திலே ரொம்ப பழமையான மனித குடியிருப்புகள்ல ஒண்ணு இங்கதான் இருந்திருக்குங்கிற ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, உலகத்தோட மிக பழமையான கல் கருவிகள்ல சில நம்ம சென்னைக்கு பக்கத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை செஞ்சவங்க யாருன்னா ஹோமினின்ஸ்னு சொல்லப்படுற நம்மளோட ஆதி மூதாதையர்கள் தான். அப்படின்னா மனித இனத்தோட ஆரம்ப கால தொட்டில்கள்ல ஒண்ணு இங்க இருந்திருக்குன்னு அர்த்தம். சரி, ஹோமினின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சிம்பிளா சொல்லணும்னா அது அதாவது நவீன மனிதர்கள், அப்புறம் அழிஞ்சு போன மத்த மனித இனங்கள், நம்மளோட நேரடி மூதாதையர்கள், இவங்க எல்லாரையும் சேர்த்த ஒரு குழுவோட பேர் தான். கிட்டத்தட்ட நம்மளோட ஃபேமிலி ட்ரீ மாதிரி தான். இங்க வாழ்ந்த இந்த ஆதி மனிதர்கள் ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க தான் அந்த பழங்கால கருவிகளை எல்லாம் செதுக்குன மாஸ்டர்ஸ். சரி, இந்த பழங்கால ரகசியம் எல்லாம் எப்படி முதல்ல வெளியில வந்துச்சு? வாங்க நம்ம கதையோட முதல் டிடெக்டிவ சந்திப்போம். 1863ஆம் வருஷம் இங்கிலாந்தை சேர்ந்த புவியியலாளர் சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற பல்லாவரத்துல ஒரு அசாதாரணமான விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அவர் அதை பத்தி சொல்லும்போது, இந்தியாவிலே இந்த மாதிரி கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் முதமுறைன்னு குறிப்பிட்டாரு. அவர் கண்டுபிடிச்சது வெறும் 1-2 கருவிகள் இல்ல, நிறைய கை கோடாரிகளோட ஒரு தொகுப்பு. அதனால அந்த இடத்துல நடந்த தொழில்நுட்பத்துக்கு மெட்ராஸ் கல் கருவித் தொழில்துறை அப்படின்னே ஒரு வரலாற்று பேர் வந்துச்சு. இந்த ஒரு கண்டுபிடிப்பு இந்தியாவோட இதிகாச காலத்தை பத்தின நம்ம பார்வையை மொத்தமா மாத்திடுச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்ச அதே கருவிகளை நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம். எங்கன்னா நம்ம சென்னை மியூசியத்துல பத்திரமா வச்சிருக்காங்க. நேர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு காலப்பெட்டகம் அது. சரி, இப்போ அந்த ஹோமினின்கள் விட்டுட்டு போன ஆதாரங்களையே நாம கொஞ்சம் உத்து பார்க்கலாம். அவங்க பயன்படுத்தின அந்த டூல் பாக்ஸ்ல அப்படி என்னதான் இருந்துச்சு? பாத்தீங்கன்னா அவங்க கருவிகள் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கு. கை கோடாரிகள், பெரிய வெட்டுக்கத்திகள், சுத்தியல் மாதிரி பயன்படுத்துற கற்கள், அப்புறம் உருண்டையான கற்கள்னு அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த கருவிகளை அவங்க எதை வச்சு செஞ்சாங்க? குவாட்சைட் கூழாங்கற்களையும் எரிமலை குழம்பிலிருந்து உருவாகிற பசால்ட் பாறைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா அவங்க கையில கிடைச்சதை வச்சு எவ்வளோ திறமையா வேலை செஞ்சிருக்காங்கன்னு தான். இந்த கருவிகளை அப்படியேவா பயன்படுத்தினாங்களா? இல்ல, பெரும்பாலும் ஒரு மர கைப்பிடியிலையோ இல்ல எலும்பு கைப்பிடியிலையோ பொருத்தி வெட்டுறதுக்கும் தொலை போடுறதுக்கும் தரைய தோன்றதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களோட சர்வைவல்கான ஒரு முக்கியமான டெக்னாலஜி. ஓகே, இப்ப நம்ம கிட்ட சில க்ளூஸ் இருக்கு.
இத வச்சு அந்த காலத்துல வாழ்க்கை நிஜமாவே எப்படி இருந்துச்சுன்னு ஒரு படம் வரைஞ்சு பார்க்கலாமா? அவங்க வாழ்க்கை முறை வேட்டையாடி சேகரிக்கிறது தான். காட்டு விலங்குகளை வேட்டையாடுவாங்க, அப்புறம் காட்டுல கிடைக்கிற பழங்கள், கிழங்குகள், கொட்டைகள் இதையெல்லாம் சேகரிச்சு சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களோட அடிப்படை லைஃப் ஸ்டைல். அந்த காலத்தை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பழசுன்னு. அவங்களுக்கு கல்ல செதுக்கி கருவி செய்ய தெரியும், ஆனா பானை செய்ய தெரியாது. வேட்டையாட தெரியும், ஆனா இரும்போட பயன் என்னன்னே தெரியாது. கொசஸ்தலையாறு ஆற்றுப் பகுதி தான் இந்த ஆதி மனிதர்களோட முக்கியமான வாழ்விடமா இருந்திருக்கு. உண்மைய சொல்லணும்னா உலக அளவுல மனித மூதாதையர்கள் வாழ்ந்த மிக முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. இது இந்த இடத்தோட உலகளாவிய முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது. இவ்ளோ கரெக்டா இந்த கருவிகளோட வயசு எப்படி சொல்றாங்கன்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கிற மாடர்ன் சயின்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல் விஷயம், தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி. அதாவது ஒரு இடத்துல பூமியை தோண்டி அதுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற கல் கருவிகள், எலும்புகள், மகரந்தத்தூள் மாதிரியான ஆதாரங்களை வெளியெடுக்கிறது. இதை வச்சு அந்த காலத்துல மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது காஸ்மிக் கதிர் காலக்கணிப்பு. இது கொஞ்சம் ஹைடெக்கான விஷயம். விண்வெளியிருந்து வர்ற கதிர்கள் ஒரு பொருள் மேல எவ்வளவு காலம் பட்டிருக்குன்னு கணக்கு பண்ணி அந்த பொருள் எவ்வளவு காலமா மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த முறை தான் இந்த கருவிகளோட வயசு லட்சக்கணக்கான வருஷம்னு அடிச்சு சொல்லுச்சு. ஆஹா, இப்ப மொத்த கதையும் ஒரு சின்ன டைம்லைன்ல பாத்துரலாம். 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதிரம்பாக்கம் மாதிரி இடங்கள்ல ஹோமோ எரெக்டஸ் வாழ்ந்து கருவிகளை செஞ்சாங்க. பல லட்சம் வருஷம் கழிச்சு 1863ல சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் பல்லாவரத்துல முதல் தடவையா இதை கண்டுபிடிக்கிறாரு. இன்னைக்கு நவீன அறிவியல் மூலமா இந்த கருவிகள் 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வருஷம் பழமையானதுன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணுதான். இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே சென்னை பகுதியை உலக மனித பரிணாம வளர்ச்சி கதையில ஒரு தவிர்க்க முடியாத மிக முக்கியமான அத்தியாயமா மாத்திருச்சு. கடைசி